வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆண்களில் 3 வகை இருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா, ஆண்களில் மான் சாதி ஆண்கள், குதிரை சாதி ஆண்கள், காளை சாதி ஆண்கள் அப்படின்னு 3 வகை இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதை பற்றின வீடியோ அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஆண்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்றத பற்றி எந்த வீடியோலையும் போடலை. நம்ம தான் முதல்ல இந்த வீடியோவில் போடுறோம். என்னை பார்த்து அடுத்து அவங்க வீடியோ போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ட்டுருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தை வச்சு அவங்க மான் சாதி ஆண்களா, இல்லை காளை சாதி ஆண்களா, இல்லை குதிரை சாதி ஆண்களா அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, மான் சாதி ஆண்கள் அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க, கடவுள் பக்தியாக இருப்பாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆண்கள் பார்த்திங்கன்னா மான் சாதி ஆண்கள் வகையை சேர்ந்தவங்க. சரி, இப்போது இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மான் சாதி ஆண்கள்னு பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், பூரா நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பார்க்க நடுத்தர உயரம் கொண்டவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடவுள் பக்தியாக இருப்பாங்க, பெரியவங்களை மதிப்பாங்க, சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. நம்ம அடுத்து காளை சாதி ஆண்களுக்கு போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, காளை சாதி ஆண்கள் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத பார்ப்போம். பார்த்திங்கன்னா, கார்த்திகை, பூசம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காளை சாதி ஆண்கள். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் உயரமாக தெரிவாங்க, கொஞ்சம் சவந்த மேனியாக இருப்பாங்க, கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்க குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறவங்க, யார் சொல்லுக்கும் கட்டுப்படாதவங்க இவங்களாம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா குதிரை சாதி ஆண்களை பார்ப்போம். குதிரை சாதி ஆண்கள் யாருன்னு பார்த்தா, பரணி, அஸ்வினி, சதயம், ரேவதி நட்சத்திரம். 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் குதிரை சாதி ஆண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எப்படி அப்படின்னா, அதாவது யாருக்குமே கட்டுப்படாதவங்க, யார் சொல்லையுமே கேட்க மாட்டாங்க. அதாவது இந்த 3 வகை சாதி ஆண்கள்லேயே பார்த்திங்கன்னா, குதிரை சாதி ஆண்கள் பார்த்திங்கன்னா அவங்க வச்சதான் சட்டம் நியாயம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா குதிரை சாதி ஆண்கள். சரி நேயர்களே, நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்களில் 3 வகை சாதி ஆண்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பெண்களில் 4 வகை இருக்காங்க. அவங்களோட நட்சத்திரத்தையும் அவங்க அந்த 4 வகை பெண்களோட குணத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை ரிப்ளை வச்சு தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறதோட சரி, அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க.
லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.